மத்திய பட்ஜெட் 2025 கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு சுமார் 6600 கோடி ரூபாய்க்கு மேல் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே புதிய ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை, இது மட்டுமல்லாமல் அம்ரித் பாரத் திட்டம், மேம்பாலம், இது போன்ற பல்வேறு பணிகளுக்கு இந்த நிதி ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ரயில்வே மண்டலங்களுக்கும் ரயில்வே கோட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது பிப்ரவரி மாதமே தாக்கல் செய்யப்பட்டாலும் அது தொடர்பான எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பிங்க் புக் ஆனது வெளியிடப்படவில்லை. அந்த நடைமுறையை ரத்து செய்துவிட்டதாக மத்திய ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வேறு ஒரு ஆவணம் மூலமாக எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அதிலும் தமிழ்நாட்டில் புதியதாக திட்டமிடப்பட இருக்கும் புதிய ரயில் பாதைகள், இரட்டை ரயில் பாதைகள், 2, 3வது ரயில் பாதை, இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு சர்வே எடுப்பதற்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக பல்வேறு புதிய திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சில திட்டங்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே இதில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றதை தவிர இதற்கு இன்று வரை ஒப்புதலும் கிடைக்கவில்லை. எந்தெந்த திட்டங்கள் அது எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்ற நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல கூடுதலாக 300 கோடி ரூபாயை தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த நிதி பாத்தீங்கன்னா புதிய ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை இதுக்கு மட்டுமே பயன்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. பல்வேறு விதமான ரயில்வே திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மேம்பாலம், நடை மேம்பாலம், அதே போல ரயில் நிலையங்களோட நடைமேலி நீட்டிப்பு, ரயில் நிலையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள், இது போன்ற பல்வேறு ரயில்வே சார்ந்த விஷயங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்துவாங்க. இதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடப்பட்ட தொகை ஒதுக்கீடு செய்யறாங்க. அதன் அடிப்படையில் சர்வே எடுப்பதற்கு, அதாவது புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்கான ஒரு சில திட்டங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த திட்டங்கள் அது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் திட்டம் அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையேயான 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஃபைனல் லொகேஷன் சர்வேல ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதிக்கட்ட இடம், அதே போலவே இதற்கான மதிப்பீடு உள்ளிட்டவற்றை இறுதி கட்டமா ஆய்வு பண்ணுவாங்க. இதற்காக தான் இந்த ஃபைனல் லொகேஷன் சர்வே பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்ட ஒரு சில திட்டங்களுக்கு எடுக்கிறாங்க. இந்த சர்வேல பாத்தீங்கன்னா பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. இரண்டாவதாக அரியலூர் நாமக்கல் இடையே பெரம்பலூர், துறையூர், தட்டையங்காரப்பேட்டை வழியாக புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்கு 2,90,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு ஏற்கனவே பல்வேறு விதமான ஆய்வுகள் பாத்தீங்கன்னா நடத்தி இருக்கிறாங்க. அதில் இந்த ஆண்டு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக இந்த ஒரு தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக இருகூர் போத்தனூர் இடையே 2வது ரயில் பாதை அமைப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 10.77 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லக்கூடிய இந்த வழித்தடம் இப்போது ஒற்றை ரயில் பாதையாக தான் இருக்கின்றது. இந்த 2வது ரயில் பாதை அமைக்கப்படும் பொழுது ரயில்கள் காத்திருப்பு நேரம் குறைந்து நேரடியாக போத்தனூரிலிருந்து இருகூருக்கு செல்ல முடியும், கோயம்புத்தூர் செல்லாமல். 4வதாக அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2வது ரயில் பாதை அமைப்பதற்கான ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்கு 1,36,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதனுடன் சேர்த்து பாலூர் மற்றும் பரனூர் இடையே பைபாஸ் வழித்தடம் அமைப்பதற்கான சர்வே எடுக்க போறாங்க. இப்போதைக்கு தாம்பரம் டைரக்ஷன்ல இருந்து காஞ்சிபுரம் போற ட்ரெயின் எல்லாமே செங்கல்பட்டு போய் ரிவர்சல் போட்டு தான் போயிட்டு இருக்குது. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஒரு பைபாஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சர்வே எடுக்க போறாங்க. அடுத்தபடியாக சூலூர்பேட்டா கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு 1,10,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்கு. இதே போலவே 68 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு 1,36,00,000 ரூபாய் இந்த ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தற்போது உள்ள கடலூர் துறைமுகம் சந்திப்பிலிருந்து கடலூர் துறைமுகத்திற்கு 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு ஒரு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதே போலவே சென்னையிலிருந்து பெங்களூர் வரை அதிவேக ரயில் பாதை, அதாவது 220 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயங்கும் வகையில ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான ஆய்வுகளை நடத்துவதற்கு 8,75,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 350 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அதிவேக ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக. இதே போலவே கொருக்குப்பேட்டை பேசின் பிரிட்ஜ் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் இந்த 5 கிலோமீட்டர் தூர ஆய்வுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் அரக்கோணம் ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் ஷோர்னூர் இடையே தற்போது இரட்டை ரயில் பாதை வழித்தடங்களாக இருக்கின்றது. இதில் கூடுதலாக 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு அரக்கோணம் ஜோலார்பேட்டை இடையே 2,90,00,000 ரூபாயும், ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் இடையே 5,64,00,000 ரூபாயும் ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக. இதே போலவே தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 31 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் திருச்சி, கரூர்,
கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்வுகளை நடத்துவதற்கு 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த வழித்தடத்தோட இரட்டை ரயில் பாதை ஆய்வுக்காக. இதே போலவே தஞ்சாவூர்லிருந்து திருவாரூர் வழியாக காரைக்கால் வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக 1,92,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதே போல ஒரு சில இரட்டை ரயில் பாதை திட்டங்களான காட்பாடி விழுப்புரம் இடையே ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்காக 2 கோடி ரூபாயும், ஈரோடு கரூர் இடையே 81 லட்சம் ரூபாயும், சேலம் திண்டுக்கல் இடையே 2 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டங்கள் ஏற்கனவே ஒப்புதல் பெறப்பட்டு விட்டது. இருப்பினும் அந்தந்த ஆண்டுகளை இதன் மதிப்பீட மீண்டும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. இதே போலவே ஆவடி கூடுவாஞ்சேரி இடையான புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு 1,50,00,000 ரூபாய் இந்த ஆய்வுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் ஜோலார்பேட்டை அல்லது திருப்பத்தூரிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஹொசூர் வரை 78 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஃபைனல் லொகேஷன் சர்வே எடுப்பதற்கு 2,45,00,000 ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த வழித்தடத்திற்கான ஆய்வு முழுக்க தெற்கு ரயில்வே தான் பண்ண போறாங்க. இது தென்மேற்கு ரயில்வே கீழே வரப்போற வழித்தடம் இல்லை. இதே போலவே ஒரு சில திட்டங்களுக்கான சாத்தியக்கூறுகள், அதாவது இதற்கான டிராபிக், இதற்கான மதிப்பீடு என்ன, மேலும் இதற்கான தேவை என்ன, இது போன்ற ஒரு சில ஆய்வுகள் நடத்துவதற்கும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. செங்கல்பட்டு மாமல்லபுரம் இடையான புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான ஆய்விற்கு 14 லட்சம் ரூபாயும், குமுளி சபரிமலை இடையே 106 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆய்வு நடத்துவதற்காக 16 லட்சம் ரூபாயும், கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை இடையே 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்ஜினியரிங் கம் டிராபிக் சர்வே எடுப்பதற்கு 6 லட்சம் ரூபாயும், கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இடையே இன்ஜினியரிங் கம் டிராபிக் சர்வே எடுப்பதற்காக 17 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் ஏற்கனவே சின்ன சேலம் முதல் கள்ளக்குறிச்சி வரை ரயில் பாதை திட்டம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொற்படாக்குறிச்சி வரை அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டது. பொற்படாக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இடையே தற்போது பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. மிக விரைவில் அந்த பணிகள் நடைபெறும். இந்த தடத்தை அப்படியே திருவண்ணாமலை வரை நீட்டிப்பதற்காக தான் ஒரு ஆய்வு நடத்துறாங்க. இதே போலவே திண்டுக்கல் சபரிமலை இடையான புதிய ரயில் பாதை 201 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைப்பதற்கான ஆய்விற்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விழுப்புரம் மயிலாடுதுறை இடையான இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கான ஆய்விற்கு விழுப்புரம் மயிலாடுதுறை இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கான திட்டத்திற்கு 97 லட்சம் ரூபாயை இந்த ஆய்வுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மேலும் முசிறி சென்னை இடையே 350 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு இன்ஜினியரிங் கம் டிராபிக் சர்வே எடுப்பதற்காக 88 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இவ்வாறு தான் பல்வேறு திட்டங்களுக்கு சர்வே எடுக்கும் பணிகளுக்காகவே குறிப்பிட்ட நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. இதுல ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான சர்வே எடுக்கப்பட்டு ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு தான் வருகின்றது. இதுல குறிப்பிட்ட ஒவ்வொரு திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகள்ல ஒப்புதல் வழங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் புதிய ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.